ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். மனிதனின் நிரந்தர தேடல். மனிதனின் நிரந்தர தேடலை இறைவன் பூர்த்தி செய்கிறான். பரம்பொருளின் உணர்வு நிலையை எவ்வாறு விருத்தி செய்வது என கற்றுக்கொள்ளுங்கள். இதன் பொருட்டே மனித பிறவி எடுத்திருக்கிறீர்கள். இறைவனை காண்பதற்காக உங்களுடைய தெய்வீக ஆற்றலை உபயோகிப்பீர்கள் என்பதற்காகத்தான் பரிணாம விதியினால் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். விலங்கு அவனை காண முடியாது. லாகிரி மகாஷயர் விலங்குகள் விரைவாக பரிணாம வளர்ச்சி அடைய உதவுகின்ற விஞ்ஞானத்தை பற்றி ஆராய்ந்து வந்தார். ஆனால் இந்த பணி முடிவுறும் வரை அவர் வாழவில்லை. எனக்கும் கூட கீழ்நிலை உயிரினங்களின் பரிணாமத்தை விரைவுபடுத்த சில வழிகள் தெரியும். ஆனால் விலங்குகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மனிதர்களை பற்றி என்ன செய்வது? அவர்கள் இவ்வுலகத்தை நீத்து செல்லும் போது அவர்களுடைய இருப்பின் நோக்கத்தை நிறைவேற்றி இருப்பதில்லை. அதை ஏன் இப்பொழுது நிறைவேற்றக்கூடாது? நீங்கள் மன ஒருமுகப்பட்டால் உங்களால் முடியும். வாழ்க்கையின் ஒரே பொருள் என்னவென்றால், நம்மிடமிருந்து கூச்சத்துடன் மறைந்திருப்பதன் மூலம் நம்மை தன்னிடமிருந்து விலக்கி வைத்திருக்கும் அனைத்தையும் நேசிக்கும் இறைவனை காணல் என்பதாகும். நாம் இறைவனை கண்டாக வேண்டும். மனிதன் தனக்கு முழுமையானதும் முடிவற்றதுமான மகிழ்ச்சியை கொணரும் என தான் நம்புகின்ற அந்த வேறு ஏதோ ஒன்றை நாடி நிரந்தர தேடலில் ஈடுபட்டு இருக்கிறான். இறைவனை நாடி கண்டுகொண்டு விட்ட அந்த தனி ஆன்மாக்களுக்கு தேடல் முற்று பெற்று விட்டது. இறைவன் தான் அந்த வேறு ஏதோ ஒன்று. இறைவனின் இருப்பை இயற்கை திரடுகிறது. மனிதனுக்கு சபலம் ஏன் கொடுக்கப்பட்டது? எந்த லௌகீக சபலத்தை விட அதிக சபலமூட்டும் அந்த ஒருவனை அவன் தேட வேண்டும் என்பதற்காகவே உங்களை சூழ்ந்துள்ள பூ உலக கவர்ச்சிகள் உங்களை பொறியில் சிக்க வைக்கும் நோக்கத்திற்காக அல்ல, ஆனால் அவற்றையும் கடந்து தேட உங்களை தூண்டுவதற்காகவே. உங்களை, இந்த பொருட்களை எல்லாம் படைத்தது யார்? என்னை படைத்தது யார்? நான் யார்? இறைவா, நீ எங்கே இருக்கிறாய்? நீ ஏன் மறைந்திருக்கிறாய்? என்னுடன் பேசு என கேட்க செய்வதற்காகவே நீங்கள் இந்த வினாக்களுடன் இறைவனை நேரடியாக அணுகும் போது அவன் பதில் அளிக்கிறான். அநேகர் அவனை தேவையான அளவு ஆழ்ந்து அழைப்பதில்லை. எனவே அவர்கள் அவனை ஒருபோதும் காண்பதில்லை. உங்களுடைய ஆன்ம மொழியில் அவருடன் தெளிவாக நீங்கள் பேச வேண்டும். இறைவா, நீ படைத்திருக்கும் இந்த அழகை மட்டுமே இனிமேலும் தொடர்ந்து காண்பதற்கு நான் விரும்பவில்லை. நான் மலர்களை விட அதிக அழகான மற்ற எல்லா முகங்களையும் விட அதிக பரவசப்படுத்தும் உன் திருமுகத்தை காணவே விளைகிறேன். அனைத்து இயற்கைக்கும் பின்னால் யார் உள்ளார் என்பதை காண விளைகிறேன். ஒரு மனிதன் தன்னை திரையிட்டு மறைத்து கொண்டாலும் கூட அங்கே எவரோ இருப்பதை நீங்கள் காண முடியும். இது போலவே இயற்கை இறைவனின் இருப்பால் படைத்துள்ள ஒரு பெரும் திரை போன்றுள்ளது. அவன் அங்கே மறைந்திருக்கிறான். ஆனால் கூச்சமுள்ள இந்த இருப்பிட வாசியை காண ஊடுருவி நோக்காமல் நீங்கள் வெறும் ஒரு சாதாரண பார்வையை வீசுகிறீர்கள். நான் சுவாசமின்றி மௌனமாக தியானத்தில் விழிப்புடன் அமர்ந்திருக்கும் போது ஒரு ஆனந்தமயமான துடிக்கும் அதிர்வை எனக்குள் உணர்கிறேன். அத்துடன் அவன் கிசுகிசுக்கிறான். நான் இங்கே உள்ளேன். இறைவன் நமக்கு கொடுத்துள்ள அறிவாற்றல் தான் ஸ்வர்க்கத்திற்கான வாயில். அவனுடைய ராஜ்யத்திற்கு அதுதான் வெளிப்புற கதவு. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துவதில்லை. ஏன்? அதை இப்பொழுதே இன்றே பயன்படுத்தலாமே. மரணத்தால் உதைக்கப்பட்டு இவ்வுலகத்தை விட்டு செல்வதற்காக மட்டுமே காத்திருக்காதீர்கள். அது உங்கள் ஆன்மாவிற்கு எதிரான குற்றமாகும். உங்களுடைய அறிவாற்றல் நீங்கள் ஏன் இங்கே அனுப்பப்பட்டுள்ளீர்கள் என்பதை கண்டறிவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இறைவனை காண்பதற்காக, பரம்பொருளை கண்டறிவதற்காக பல வகையான உத்திகள் இருக்கின்றன. மௌனம் அவற்றில் ஒன்று. மௌனத்தை பயிற்சி செய்தல் என்பது வெளியிலிருந்து உங்களுடைய உணர்வு நிலைக்குள் கசிந்து பரவுவதற்கு முயலும் அனைத்து ஆசைகளையும் மௌனமாக்குதல் என்பதாகும். அதனால் நீங்கள் உங்கள் ஆன்மாவை உணர்வதற்காக அகத்தே மேலும் ஆழ்ந்து செல்ல முடியும். மற்றொரு முயற்சி அல்லது உத்தியானது பக்தி அல்லது
இறைவனுடன் பரிசுத்தமாகவும் எளிமையாகவும் பேசுதல் ஆகும். நீயே என்னை படைத்துள்ளாய், நான் படைக்கப்பட வேண்டும் என விரும்பவில்லை. உன்னையே எனக்கு வெளிப்படுத்துவது உன்னுடைய பொறுப்பாகும். ஒரு சிறிது நேரம் அவனிடம் பேசிவிட்டு பிறகு அது மறந்து விடுவது அவனுடைய மறுமொழியை ஒருபோதும் கொணராது. இறைவன் கிடைத்தற்கு அரியவன், ஏனெனில் எல்லோரும் அவனை தீவிரமாக எடுத்துக்கொள்வதில்லை. பிரார்த்தனை உத்தி பொதுவாக பலமற்றதாக உள்ளது, ஏனெனில் அநேக பிரார்த்தனைகள் ஆழமாக அல்லது தேவையான அளவு பக்தி பூர்வமாக இருப்பதில்லை. நீங்கள் உண்மையிலேயே ஆழ்ந்து உயர் உணர்வு நிலைக்குள் செல்லும் வரை திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த பிரார்த்தனையில் உங்கள் உண்மையான ஆன்மாவே இறைவனுக்கான ஆசையுடன் பற்றி எரிகிறதோ அது மட்டுமே பலனளிக்க கூடிய பிரார்த்தனை. சந்தேகமின்றி நீங்கள் அம்மாதிரி சில சமயம் பிரார்த்தனை செய்து இருக்கிறீர்கள். ஒரு கால் உங்களுக்கு மிக அவசியமாக ஏதோ ஒன்று தேவையாக இருந்த பொழுதோ அல்லது அவசரமாக பணம் தேவைப்பட்ட பொழுதோ, அப்பொழுது உங்களுடைய ஆசையினால் ஆகாயத்தையே எரித்திருக்கிறீர்கள். அவ்வாறாகத்தான் இறைவனுக்காகவும் நீங்கள் உணர வேண்டும். இரவும் பகலும் அவனுடன் பேசுங்கள், அவன் பதில் அளிப்பான் என்பதை நீங்கள் காண்பீர்கள். இறைவனை தொடர்பு கொள்வதற்கான யோக முறை மிக சிறந்தது. அது பல வகையான விஞ்ஞான ரீதியாக பலனளிக்க கூடிய தியான உத்திகளை கொண்டுள்ளது. இறைவன் எவ்வாறு துல்லியமான விதிமுறைகள் மூலம் அவனுடைய பிரபஞ்சங்களை அவன் இயக்குகிறானோ அதே போல தர்க்க ரீதியாக இறைவனை அணுகுவதற்கும் ஒரு துல்லியமான விதிமுறை இருக்க வேண்டும் என இந்திய மாமுனிவர்கள் ஆராய்ந்தனர். அவர்களுடைய பரிசோதனைகளின் வாயிலாக யோகத்தின் ஆன்மீக விதிமுறைகள் கண்டறியப்பட்டன. யோக விஞ்ஞானம் இந்த தேசத்தில் ஆன்மீக தேடலின் மற்ற எந்த முறையையும் விட அதிகமாக உறுதியுடன் நிலைபெறும் பிரசங்கங்களை கேட்பதற்காக மட்டுமே மக்கள் தேவாலயங்களுக்கு செல்கின்ற மொத்த போக்கும் விலகும். மேலும் தியானிப்பதற்கும் இறைவனை உண்மையாக காண்பதற்கும் மக்கள் செல்கின்ற கல்வி கூடங்களையும் அமைதியான இடங்களையும் நோக்கி அவர்கள் போக்கு இருக்கும். ஒவ்வொருவரும் இறைவனுடனான தெய்வீக தொடர்பை பயிற்சி செய்ய வேண்டும். நான் இறைவனின் இருப்பு எனும் இனிப்பை பற்றி உங்களிடம் பேசுவதற்காக மட்டுமே இங்கே இல்லை. நீங்கள் அதை ருசிப்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதே என் மாபெரும் நோக்கமாகும். நீங்கள் இறைவனை அறிந்து அவனுடைய இனிமையை நீங்கள் ருசித்தால் ஒழிய நான் இறைவனை பற்றி பேசுவதால் என்ன பயன்? நான் இறைவனை அறிந்து உணர்ந்திருப்பதைப் போல நீங்களும் இறைவனை அறிந்து உணர வேண்டும். நான் இவ்வாறாக தற்பெருமையாக பேசவில்லை. மாறாக உங்களுக்கு இறைவனை பற்றிய நிரூபணத்தை அளிக்க நான் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் காரணம். எனது இறைவனை பற்றி இரவும் பகலும் நான் சிந்திக்கிறேன். நான் எனது நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கவில்லை. நான் செய்யும் அனைத்தையும் இறைவனுக்காக மட்டுமே. நேரம் கடப்பதை நான் அறியாவண்ணம் அல்லது எனது தினசரி செயல்களினால் களைப்பை உணராவண்ணம் மிகவும் ஆழ்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். நான் வேலை செய்யும் போது இறைவனுடைய இருப்பை உணர்கிறேன். அதுவும் கூட எனது தியானமாகும். நான் பெரும்பாலும் இந்த உதாரணத்தை அளிக்கிறேன். சில லௌகீக மனிதர்கள் வருட கணக்கில் குடிபோதையில் மூழ்கி இருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து போதை மகிழ்ச்சியில் திளைப்பதற்காக அவ்வப்பொழுது ஒளிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பார்கள். பின்னர் அவர்கள் தங்களுடைய வேலைக்கு திரும்பி செல்வார்கள். இவ்வாறேதான் இறை மனிதனும் அவன் மக்களிடமிருந்து ஒளிந்து கொண்டு இறைவன் மீது தியானம் செய்கிறான். இறைவனின் இருப்பாகிய போதையூட்டும் மதுவினை ஆழ்ந்து பாருகி அவன் கிசுகிசுக்கிறான். இறைவா, நீ மிகவும் அற்புதமானவன், மிகவும் வியப்புக்குரியவன், நான் உன்னை நேசிக்கிறேன். பின்னர் அவன் தன் கடமைகளை செய்ய திரும்பிச் செல்கிறான். அவன் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, உள்முகமாக அவன் இறைவனிடம் எல்லா நேரமும் பேசுகிறான். நான் அவனிடத்திலிருந்து ஒரு நொடி கூட ஒருபோதும் பிரிந்திருப்பதில்லை. அந்த நிலையை அடைய நான் விரும்பினேன், மேலும் அதற்காக உழைத்தேன். இறைவன் என்னிடமிருந்து தொலைவில் சென்று விட்டதாக எப்பொழுதாவது ஒரு முறை நான் உணர்வது வழக்கம் என்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதுபோன்ற சமயத்தில் அவன் இல்லாமல் வாழ்வதை விட நான் இறந்து விடவே விரும்பினேன். எதனிலும்
நான் மகிழ்ச்சியை காணவில்லை. இவ்வாறாகத்தான் இறை அன்பன் அவனிடமிருந்து பிரிந்திருக்கும் போது துயருறுகிறான். ஆனால் பக்தன் இறைவன் எங்கும் நடனமிடுவதை காண்கின்ற காலம் ஒன்று வருகிறது. அப்பொழுது அவனுடைய ஆன்மா மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றின் அழிவற்ற ஊற்று தனது ஆன்மாவில் என்றும் பொங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறான். நீங்கள் தியானம் செய்தால் இதைத்தான் உணர்வீர்கள். இறைவன் உங்களிடம் வருகின்ற அளவு தீவிரமாக பிரார்த்தனை செய்யுங்கள். கீதையில் இறைவனுடைய ஒரு அழகிய வாக்குறுதி உள்ளது. பகவத்கீதை அத்தியாயம் 12 ஸ்லோகம் 8. என்னிடத்தே மனதை வைத்து என்னிடத்து பக்தியை செலுத்துக, பின்பு என்னிடத்தே வசிப்பாய் என்பதில் சந்தேகம் இல்லை. யோக உத்திகள் பிரார்த்தனையை விட அதிக விஞ்ஞான ரீதியானவை. அதனால்தான் அவை தெய்வீக தொடர்பிற்கு மிக துரிதமாக இட்டு செல்கின்றன. என் இளமையில் பிரார்த்தனையினால் மட்டுமே இறைவனை நாடிய போது பயன் கிட்ட பெரும்பாலும் அதிக காலம் பிடித்தது. கிரியா யோகத்தை கற்றுக்கொண்டு ஆழ்ந்த பக்தியுடன் நான் அதை பயிற்சி செய்த பின்னர் ஒரு சில நிமிடங்களில் நான் பயன்களை எய்தினேன். யோக தியானமானது துறவு மார்க்கம், பிரார்த்தனை அல்லது பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம் அல்லது ஞான மார்க்கத்தை விட உயர்ந்தது என கிருஷ்ணர் போதிக்கின்றார். பகவத்கீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 46. அது ஒரு வேகமான வழி. ஒரு விமானம் உங்களை லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து நியூயார்க்கிற்கு ஒரு சில மணி நேரங்களில் அழைத்து செல்லும். மாட்டு வண்டி மூலம் பயணம் பல மாதங்கள் நீடிக்கும். நீங்கள் யோகத்தை பயிற்சி செய்தால் அது ஆன்மீக வளர்ச்சியின் ஆகாய விமானமாக இருப்பதை காண்பீர்கள். நீங்கள் தேக கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு மற்றும் ஆன்மீக கட்டுப்பாடு ஆகியவற்றை தன்னுள் அடக்கியுள்ள யோக மார்க்கத்தில் முழுமை பெற்ற பின்னர் ஆன்மீக வெற்றிக்கான தடைகள் வெல்லப்பட்டு நீங்கள் இறைவனுடன் தடையின்றி தொடர்பு கொள்ள முடியும். அதனால்தான் அது மிக உயர்ந்த மார்க்கம் ஆகும். அதனால்தான் நான் மக்களுக்கு அதனை பரிச்சயம் செய்து வைக்க முயன்று கொண்டிருக்கிறேன். யோகம் எவருடைய கற்பனையினாலோ எழுந்த படைப்பான ஒரு கட்டுக்கதை அல்ல. அது ஒரு உண்மையான விஞ்ஞானம். இறைவனை கண்டறிவதற்காக மனித இனத்திற்கு இதுவரை அளிக்கப்பட்டவற்றிலேயே மிகவும் உயர்ந்த வழிமுறைகளை நீங்கள் இந்தியாவிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்தியாவில் உள்ள மகான்களிடம் பயிற்சிக்காக நான் சென்றேன். அவர்கள் பற்றி ஆழ்ந்த மற்றும் அன்பான முறையில் மேலை நாட்டில் நான் ஒருபோதும் இது போன்று கேட்டிராத அளவு எனக்கு போதித்தனர். அவர்களுடைய தோழமையில் நான் கிறிஸ்துவை கண்டேன். அவருடன் உரையாடினார்கள். புனிதர் பிரான்சிஸ் நம்மிடம் பொய் உரைத்தாரா? அவர் கிறிஸ்துவை ஒவ்வொரு இரவும் கண்டார். பிறகு பிரபு இயேசுநாதர் ஜீவிக்கிறார், நான் அவரை கண்டுள்ளேன். நீங்கள் ஒரு திரைக்கு பின்னால் இருக்கும் பொழுது வெளிப்புறம் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீங்கள் காண்கிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை காண இயலாது. அது போலவே மகான்களும் தேவதைகளும் உங்களை காண இயலும். ஆனால் நீங்கள் யோகத்தை பயின்றாலொழிய அவர்களை காண முடியாது. இறைவனை அடைய உங்கள் பிரார்த்தனை தீவிரமாக இருத்தல் வேண்டும். கடந்த கோடை காலத்தில் நான் ஒரு மடாலயத்தில் தங்கினேன். அங்கு மதகுருமார்களில் ஒருவரை சந்தித்தேன். அவர் ஒரு அற்புதமான ஆன்மா. நான் அவரிடம் ஒரு சன்னியாசியாக ஆன்மீக பாதையில் எவ்வளவு காலமாக அவர் இருந்து வருகிறார் என வினவினேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவர் பதிலளித்தார். பிறகு நான் வினவினேன், நீங்கள் கிறிஸ்துவை பார்க்கிறீர்களா? எனக்கு அந்த அருகதை இல்லை, அவர் விடையளித்தார். ஒருவேளை இறப்பிற்கு பிறகு அவர் என்னிடம் வரக்கூடும். இல்லை, நான் அவருக்கு உறுதியளித்தேன். நீங்கள் உங்கள் மனதில் தீர்மானம் செய்து கொண்டால் இன்றிரவிலிருந்தே நீங்கள் அவரை பார்க்க முடியும். அவர் கண்களில் கண்ணீர் ததும்பின. அவர் மௌனமாக இருந்தார். நீங்கள் தீவிரமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீங்கள் இரவுகள் தோறும் தியானத்தை பயிற்சி செய்து கொண்டு இறைவனிடம் அழுதபடி அமர்ந்திருந்தால் இருள் எரிக்கப்பட்டுவிடும். அத்துடன் நீங்கள் இந்த ஸ்தூல ஒளிக்கு பின் உள்ள பேரொளியையும், அனைத்து உயிர்களுக்கும் பின்னுள்ள பேருயிரையும், அனைத்து தந்தையர்களுக்கும் பின்னுள்ள பெரும் தந்தையையும், அனைத்து அன்னையர்களுக்கு பின்னுள்ள பேரன்னையையும், அனைத்து நண்பர்களுக்கும் உள்ள பெரும் நண்பனையும், அனைத்து தனிமங்களுக்கும் பின்னுள்ள பெரும் தனிமத்தையும், அனைத்து சக்திகளுக்கும் பின்னுள்ள மகா சக்தியையும் காண்பீர்கள். இந்த இடத்தில்தான் நான் வசிக்கிறேன்.
அங்குதான் நீங்களும் வரவேண்டுமென நான் விரும்புகிறேன். நீங்கள் இறைவனிடமிருந்து கெட்டழிந்து மீண்ட புதல்வன் போன்று விலகிச் சென்று விட்டீர்கள். அவரிடம் திரும்பி அகமுகமாக வருவதால் மட்டுமே இந்த கண்ணீர் பள்ளத்தாக்கை சொர்க்க புகலிடமாக மாற்றுவீர்கள். வேறு வழியே இல்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் லட்சாதிபதியாக இருந்தாலும் கூட அசைக்க முடியாத மகிழ்ச்சியை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாத ஆகையால் தொல்லைகளும் துயரங்களும் தொடர்ந்து நீடிக்கும். அது ஒரு யோக உத்தியை பின்பற்றுவதாலும் பக்தியின் வாயிலாகவும் அகத்துள் செல்வதன் வாயிலாகவும் மட்டுமே கிட்டுகிறது. யோகத்தை பயிற்சி செய்வது என்பது பாதி யுத்தம்தான். ஆரம்பத்தில் உங்களுக்கு உற்சாகம் இல்லை என்றாலும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே வந்தால் இறைவனை காண்பதற்கு வேண்டிய அத்தியாவசியமான மிக தீவிர இறை ஏக்கம் உண்டாவதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் முயற்சி செய்யலாமே. படைப்பிலுள்ள எல்லா அழகான பொருட்களும் எங்கிருந்து தொடர்ந்து உற்பத்தி ஆகின்றன? எல்லையற்ற பரம்பொருளின் சேமிப்பு கிடங்கிலிருந்து அல்லாமல் மகாத்மாக்களின் அறிவாற்றல் வேறு எங்கிருந்து வருகிறது? மேலும் நீங்கள் உங்களை சுற்றிலும் காணும் இந்த அதிசயங்கள் இறைவனை தேடுவதற்கு உங்களை தூண்ட போதுமானதாக இல்லாவிட்டால் உங்கள் முன்னே இறைவன் ஏன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நீங்கள் மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் மீது ஏக்கம் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் உங்களுக்கு நேசிப்பதற்கான ஆற்றலை அளித்திருக்கின்றான். உங்கள் அன்பையும் அறிவையும் தவறாக பயன்படுத்தாதீர்கள். மேலும் உங்களுடைய ஒருமுக சிந்தனையையும் அறிவாற்றலையும் பொய்யான லட்சியங்களுக்காக தவறாக பயன்படுத்தாதீர்கள். இந்த உலகம் வெறும் ஒளிப்படங்கள்தாம். இரவு தியானத்திற்கான நேரமாகும். இறை தொடர்பு கொள்ளும் வரையில் உறங்கப் போகாதீர்கள். நான் ஒருபோதும் அவ்வாறு செய்வதில்லை. நேற்றிரவு நான் என் படுக்கையில் அமர்ந்தபோது அவனது சாநித்தியம் என்னை சூழ்ந்து கொண்டது. முழு அறையும் அதிலிருந்த அனைத்தும் கண்ணை குருடாக்கும் பேரொளியாக இருந்தது. நான் உறங்கிய போது கூட இறைவனுடைய கரங்களின் அரவணைப்பில் இருந்தேன். அத்தகைய ஆனந்தத்தை நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. இந்த உலகம் இறைவனுடைய திருவுள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு திரைப்படம்தான். இங்கே இறப்பு இல்லை, நோயில்லை, துன்மார்க்கம் இல்லை. ஒரு நாள் இறைவன் உங்களுக்கு அவனுடைய பேரொளி தன்னையே இந்த பிறப்பு மற்றும் இறப்பினுடைய பயங்கரமான பிரபஞ்ச திரைப்படமாக மாற்றி கொள்ளுதலை காண்பித்து பின்னர் அவனது பேரொளி மட்டுமே தங்கியிருக்குமாறு செய்து திரைப்படத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இறைவனுடைய ஒளி மற்றும் நிழல் படைப்பின் பொய்த்தன்மையை கண்டு சிரிக்க முடியும். அப்பொழுது அவன் அனைத்தையும் தன்னுடைய பேரொளியிலிருந்து படைத்துள்ளான் என்பதையும் மேலும் அப்பேரொளி மட்டுமே நிஜம் என்பதையும் அறிவீர்கள். நாம் அந்த அழியா பேரொளியின் ஒளிக்கதிர்கள் என்பதை அறிந்து உணர்வதற்கு நாம் இந்த கனவு மாயையிலிருந்து நம்மை முழுமையாக உதறி வெளிவர வேண்டும். இந்த அறிந்துணர்தல் மிக உயர்ந்த தியான யோக உத்தியை பயிற்சி செய்வதால் கிட்டுகிறது. அதை சொற்பொழிவுகள் மூலமாக தெரியப்படுத்த முடியாது. இறைவன்தான் நமது ஒரே உண்மையான குறிக்கோள். பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 2. யார் என்னை எப்படி வழிபடுகிறாரோ அவருக்கு நான் அப்படியே. அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மையின் அளவு மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு விதம் ஆகியவற்றிற்கு ஏற்ப அருள் புரிகிறேன். மக்கள் யாண்டும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். எவருடைய மதத்தையும் விமர்சிக்காதீர்கள். எல்லா மதங்களிடத்தும் அன்பும் மரியாதையும் கொண்ட ஓர் உண்மையான உணர்வு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கோவிலையோ அல்லது தேவாலயத்தையோ எங்கு கண்டாலும் மனதிற்குள் அங்குள்ள பரம்பொருளுக்கு தலை வணங்க வேண்டும். ஒரு ஆசானாக இருக்க வேண்டும் என அனைவருக்கும் விதிக்கப்படவில்லை. ஆனால் ஆன்மீக விஷயங்களின் மீது மற்றவர்களின் கவனத்தை நீங்கள் ஈர்க்க முடியும். மணிக்கணக்கில் வானொலியை கேட்டவாறும் பயனற்ற நாவல்களை படித்தவாறும் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களுடைய சொந்த ஆன்மாவிலிருந்து எழும் தெய்வீக செய்திகளால் மகிழ்வுற்று இருங்கள். எனது அன்பின் வெறும் ஒரு மிருதுவான இசைவுற்ற தொடுதலால்
இங்கே என் இதயத்தில் அவனது நிகழ்ச்சியை கேட்கின்றேன். உங்களுக்கு முக்தியை நம்பிக்கையின் மூலமாக அல்லாமல், மத கோட்பாட்டை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாமல், ஆனால் உங்களுடைய சொந்த அறிவு மற்றும் அனுபவத்தின் வாயிலாக அதை ஈட்டி பெற்றால் ஒழிய எவரும் பெற்றுத்தர முடியாது. நீங்கள் உங்களையே இந்த வினாக்களை அனுதினமும் கேட்க வேண்டும். இறைவன் ஒருவன் இருக்கிறான் எனில் நான் ஏன் அவனை பார்க்க கூடாது? மகான்கள் இருக்கிறார்கள் எனில் அவர்கள் எங்கே இருக்கின்றனர்? விடைகள் உங்களுக்கு தரப்படும். நீங்கள் கிரியாயோக விஞ்ஞானத்தை பயிற்சி செய்தால் இறைவனிடம், அவனுடைய மகான்களிடம் நீங்கள் தெய்வீக தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய ஒரே விருப்பம் என்னவெனில், உங்களுக்கு மெய்ப்பொருளை அளிக்க வேண்டும், அதனால் நான் அனுபவித்ததை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். இந்த வாழ்க்கையின் நோக்கம் உங்களுடைய ஆன்மாவை அறிதல்தான். உங்களுடைய ஆன்மாவை அறியுங்கள். உங்களுடைய இதயத்தில் இறைவனின் சன்னிதானம் என்னும் பெருங்கடலின் துடிப்பை உணருங்கள். நீங்கள் வல்லமை வாய்ந்த பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலின் மடியில் தாளாட்டப்பட்டு அதில் மிதந்து கொண்டிருக்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். நீங்கள் கரையை நோக்கி நீந்தி கடற்கரையை நோக்கி நடக்கையில் முழு கடலும் உங்களுக்கு பின்னே வந்து மோதுவதாக உணர்வீர்கள். இந்த முறையில்தான் நான் கடவுளை உணர்கிறேன். அவன் தனது எந்த குழந்தையையும் ஒரு கணம் கூட விட்டு நீங்குவதில்லை. அவன் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிப்பான். அதன் பின் எந்த பயமும் இராது. அந்த மகா சக்தியை கண்டறியுங்கள். உங்களுடைய உணர்வுக்கு பின்னால் அவனுடைய அன்பு பெருங்கடலை உணருங்கள். நீங்கள் மனிதன் அடையக்கூடிய மாபெரும் வெற்றியை சாதிப்பீர்கள். தொடரும். ஓம்.